ஹாய் மக்களே, இனிய காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ் பாய்ஸோட தாய்லாந்து ட்ரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி 3வது நாளாக பார்த்திங்கன்னா கோரல் ஐலாண்டு நாங்கள் அங்கே போயிருக்கிறோம். நைட்டு பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒரு வேறு லெவல் லைட் செட்டிங்கோட சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்களா காலையில் அப்படியே அப்படியே அந்த பீச் ஓரத்தில் அந்த சேருகள்லாம் போட்டு உட்காந்துட்டு அந்த பீச்சை பார்த்துட்டு அப்படியே படுத்துக்கிற மாதிரி, அங்கே ஓரத்தில் இங்கே ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி அவங்க அப்படி ஜாலியாக காற்று வாங்கிட்டு அப்படியே இங்கே உட்காந்து படுத்துக்கலாம். இங்கேருந்து நாங்கள் கேப் வந்துருச்சு, கேப் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த கேப் மூலிமா நாங்கள் அப்படியே அந்த வழியை அப்படியே போயிட்டே இருக்கிறோம். நேராக நாங்கள் அங்கே போயிட்டு அடுத்தது ஒவ்வொன்றும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? நல்ல கிளைமேட்டுங்க, வெயில், சரியான வெயில் காலையில் வண்டியில் போகும்போது எங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களை கேபில் கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டாச்சு அந்த ஐஸ்லேண்ட் போகிறக்கு. இங்கே வந்ததுமே நாங்கள் இங்கே இறங்கி அப்புறம் 7-Eleven இருந்துச்சு, அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கணுன்னாங்க. அப்போ ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக அவங்க அங்கே போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் இங்கே உட்காந்துருந்தோம், கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு. இங்கே ஓரத்தில் அப்படியே நான் உட்காந்துருந்தேன் ஒரு 5 நிமிஷம். அதை முடிச்சுட்டு என்னை 7-Eleven வரைக்கும் கொஞ்சம் வர சொல்லியிருந்தாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் வேணுமா அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், 7-Eleven எங்கே இருக்குதுன்னு வெறும் போர்டை மட்டும் பார்த்துட்டு நேராக போயிட்டே இருக்கிறேன். 7-Eleven எங்கே இருக்குன்னே தெரியல. அப்புறம் கடைசியில் பார்த்தா தான் தெரியுது, எனக்கு ரைட் சைடில் இருந்துருக்கு 2 பேர் வர்றாங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்குது 7-Eleven. நான் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் அப்படியே இப்போ செல்ஃபி எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நான் பாட்டில் வந்துட்டேன்.
அப்புறம் ஒரு வழியாக 7-Eleven கண்டுபிடிச்சி உள்ளே போய் எல்லாம் வாங்கிட்டு இங்கே வந்து எல்லாம் கையில் ஒரு நம்பர்லாம் எழுதி கொடுப்பாங்க. அதெல்லாம் எழுதிட்டு இங்கே அப்படியே சும்மா பார்த்துட்டு இருந்தோம். இங்கே அப்படியே வந்துட்டு இப்போ லைனில் நிற்க சொல்லியிருந்தாங்க. லைன்லயே நிற்கலான்ட்டு பார்த்தோம். இங்கே அப்படியே லைனில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு சும்மா வீடியோ எடுத்துட்டு ஷூஸ் போட்டு போக முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் எல்லாம் இங்கே செப்பல் தான் போட்டு போனோம். ஷூ இருந்துச்சு கையில் வச்சுட்டு அப்புறம் அப்படியே வீடியோ எடுத்தோம். பார்த்திங்கன்னா வேறு லெவல் வியூங்க. பார்த்திங்கன்னா சொல்கிறக்கே இல்லை எப்படி இருக்குன்னு. அதுக்கு ஒரு இந்த டூரிஸ்ட் கண்ட்ரி தாய்லாந்து அதோட பேங்காக் சிட்டி பார்க்கும்போதே தெரியுது பாருங்களேன் எவ்வளோ அந்த ஒரு கிளைமேட்டு வியூ சூப்பராக இருக்குது எல்லாமே பார்க்குறக்கு. இந்த வழியாக தான் நாங்கள் போகணும். இங்கே நின்றுட்டு இருந்தோம். இங்கே தான் எங்களுக்கு போட்டு வரும்னு சொன்னாங்க. அதனால் இங்கே நின்றுட்டு இருந்தோம். உள்ளுக்குள்ளே அவங்க 2-3 பேர் நிற்கிறாங்க. பார்த்திங்கன்னா அவங்க தான் எங்களை கூப்பிட்டு போகிறது. அவங்க தான் எங்களுக்கு ஏஜென்ட் மாதிரி. அப்புறம் அப்படியே நாங்கள் எங்களை நாங்கள் உள்ளே இறங்கி அப்புறம் நாங்கள் அப்படியே இறங்கி அப்படியே மெதுவாக நடந்து போனோம். எங்களுக்கான போட்டு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எங்களுக்கான போட்டு இங்கே வந்து ஓரத்தில் நிற்கிதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த போட்டில் நாங்கள் ஏறணும். ஆனால் இந்த போட்டு எங்களுக்கு ஆனது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது போட்டு போயிடுச்சு, வேறு போட்டு வரும்னு சொல்லிட்டாங்க. இந்த போட்டு எங்களுக்கு கிடச்சிருச்சு. மறுபடியும் இந்த போட்டு இதில் சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலுங்க. அந்த போட்டில் போகிறதில்ல ஃபஸ்ட் டைமாக. அப்படியே போட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிருச்சு மேலே, பின்னாடி அப்படியே மேலாப்பில் பார்த்து போன மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே தான் இன்ஜின் அப்படியே கீழே இறங்கிட மாட்டிருக்கு தண்ணிக்குள்ளே. அப்படியே மேலே அப்படியே தூக்கி செங்குத்தாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் கூட இருக்கிறவங்க. பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் உள்ளே வந்து உட்காந்தாச்சு. எங்கள் போட்டு இப்போ கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடும். நாங்கள் முன்னாடி போய் உட்காரலான்னு பார்த்தோம், எங்களுக்கு வழி விடல. அப்படியே நாங்கள் இங்கே உட்காந்துட்டு ஜாலியாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக போகிறோம். அந்த போட்டில் போகும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, வேறு லெவலில் இருந்துச்சு. எங்கள் கூட இருக்கிற ஒருத்தர் அந்த போட்டு ஸ்பீடை பார்த்துட்டு பயந்து அந்த ஜாக்கெட்டு தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரியாக போச்சு குமாருங்கிற மாதிரி. அங்கே எனக்கு எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா, சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்படி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டு அடியே வந்துட்டோம் நாங்கள்.
எங்கள் ஸ்பாட் வந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப்பலுக்கு எங்களை கூப்பிட்டு போனாங்க. அந்த கப்பலில் தான் நாங்கள் ஏறி ஃபஸ்ட்டு அந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்ட்டு, இந்த பேராகிளைடிங் அதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏறினாங்க. நாங்களும் அப்படி கடைசியாக தான் நாங்கள் ஏறினோம். உள்ளே போய் அங்கே ஒரு சீட்டில் உட்கார சொல்லிடுவாங்க. அங்கே ஒருத்தர் வீடியோ எடுக்க வேண்டான்ட்டாங்க. என்னென்னா அவங்க ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பா, அப்படி அவங்கக்கிட்ட போய் இது பண்ணலாம் அப்படின்ட்டு போனோம். வீடியோ எடுக்கலான்ட்டு பேசுகிறத வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஃபஸ்ட் டைம் வேறையா அந்த போட்டில் இந்த மாதிரி கடலில் இது மாதிரி அது மாதிரி இப்போ போனதுமே எங்களை அப்படியே ஒரு இதில் எனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஆள் கேட்கலான்ட்டு இருந்தேன். நிறைய பேர் வேண்டான்னாங்க. சரி நம்ம போய் பார்க்கல, பிடிச்சி எப்படி தொங்கிட்டாவது போயிடலாம் கடைசிக்கு எப்படியாச்சு அப்படின்ட்டு அதை பிடிச்சி அப்படி மேலே ஏறிட்டோம். அதில் ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹைட்டு செம ஹைட்டுங்க. மேலேருந்து பார்க்க தலையெல்லாம் சுற்றுது, பார்க்குறக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி விட்டுறாதரா கைப்புள்ள அப்படின்ட்டு அதை பிடிச்சி தொங்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிற வரைக்கும் சுற்றிட்டு பிடிச்சிட்டே தான் இருந்தோம். நல்லா இருந்துச்சு. மேலேருந்து பார்க்கும்போது கீழே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. மேலே போனதுக்கப்புறம் சரி ஏதோ மேலே பறந்துட்டுருக்குறோம், அப்படியே அந்த வானத்தில் அப்படியே மிதக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஃபீலிங் சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படியே முடிச்சு அப்படியே கையை விட்டுட்டு அப்படியே சுற்ற சொன்னாங்க. கையை விட்டுட்டு அப்படியே பறக்க சொன்னாங்க. எனக்கு ஹைட்டுனாலே பயம். கையை விட்டு சும்மா கை விட்டு பார்த்தேன், ஏதாவது கலண்டு விழுந்து தண்ணிக்குள்ளேயோ இல்லை அங்கே கடல்லையோ எதோ விழுந்து ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறதுன்ட்டு அப்புறம் மறுபடியும் கையெடுத்து பிடிச்சி கைத்தை பிடிச்சிட்டு அப்படியே கீழே இறங்கிடலாம் அப்படின்ட்டு இறங்கிட்டோம். பார்த்தீங்களா, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அதோட ஃபீலிங் எப்படின்னா, அதெல்லாம் நீங்கள் ஒருக்கா போனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபீலிங் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு அடுத்தது ஒரு இடத்துக்கு அண்டர்வாட் சீ கூட் போனாங்க. மீனுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்கலாம். அது சூப்பராக இருக்குங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்குள்ளே அது ஃபஸ்ட் டைம் என்னையும் உள்ளே இறக்கி விடும்போது கடலுக்குள்ளே அங்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு செட் ஆகாது. தலையெல்லாம் நனைச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்க ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அது பார்த்திங்கன்னா உண்மையானுமே ஒர்த்துங்க. நான் ஃபஸ்ட் டைம் உள்ளே இறங்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த ஒரு சிக்னலில் இது மாதிரி தண்ணிக்குள்ளே இறங்கும்போது காட்டணும் அப்படின்னாங்க. ஆக்சிஜனோட தான் வச்சு இறக்கி விட்றாங்க. ஃபுல்லாக இறங்கும்போது காதெல்லாம் ஃபுல்லாக அடைச்சி காது செம வலி எடுத்துருச்சுங்க. அதுக்கப்புறம் கையை வச்சு மூக்கில் வச்சு அமுத்துனீங்கன்னா ஏர் ரிலீஸ் ஆகும். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. உள்ளே இறங்குனதுமே எங்களை நான் தூக்கு அப்படின்ட்டேன். அவங்கெல்லாம் தூக்குற மாதிரி இல்லை, போடா அப்படிங்கிற மாதிரி வச்சு ஒரு அழுத்த அழுத்தி விட்டாங்க தண்ணிக்குள்ளே. அப்புறம் நல்ல வேலை பார்த்து உள்ளே போனதுக்கப்புறம் தான் தலையெல்லாம் நனையவே இல்லை, உடம்பு மட்டும்தான் நனைஞ்சிருக்குது. அப்புறம் சரிடா அப்படின்ட்டு அப்புறம் ஒரு இது பண்ணி விட்டோம்னா காதில் இந்த ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகி அப்புறம் மீனுக்கு ஃபுட்டு இது பன்னு கொடுத்தாங்க. அதை அப்படியே மீனுங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபோட்டோ வீடியோ எடுத்தாங்க, அது அவங்ககிட்ட இருக்குது. நான் அது கிடச்சா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க எங்களோட. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபேமிலி ஒவ்வொரு அப்பப்போ ஒரு போட்டு மாறுறதுனால எல்லாத்துக்கூட மிங்கிள் ஆக முடியறதில்ல. நாங்கள் ஏதோ ஒரு பேட் கிடச்ச போட்டில் ஏறி 4 பேர் 5 பேர் அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான்.
நாங்கள் அதுக்கப்புறம் வேற ஒரு போட்டுக்கு கிளம்பிட்டோம். வேறு போட் ஏறி வேறு பக்கம் வேற ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். அது அந்த ஜெட்கி என்னமோ சொல்லுவாங்க இல்லைங்க. தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ ஃபோர்ஸாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பின்னாடி இருந்து பார்க்குறக்கு. அந்த வியூ பார்த்தீங்களா அப்படியே பறக்குது வண்டி தண்ணியில். வேறு லெவல். நான் ஃப்ளைட்டில் பறந்ததை விட தண்ணியில் இவ்வளோ ஸ்பீடாக ஒரு சூப்பராக இருக்குங்கிற ஒரு ஃபீல் நான் அப்போ தான் பார்த்தேங்க. தண்ணியில் போகும்போது சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து அது ரொம்ப தூரங்க. அந்த போட்டிலேருந்து வேறு பக்கம் போகிறக்கு கொஞ்சம் தூரமாக தான் இருந்துச்சு. இது இந்த இடங்க. இந்த போட்லேருந்து தான் நம்மளை இறக்கி விடுவோம் அப்படி தண்ணிக்குள்ளே. அந்த போட்லேருந்து அந்த ஆக்சிஜனை வச்சு அங்கே ஒரு பின்னாடி அந்த போட்டுக்கு பின்னாடி சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது. அதுக்குள்ளே ஆளுங்க இருக்காங்க. அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் இறக்கி விடுவாங்க. நல்லாயிருக்கும் அந்த இடம். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. அடுத்த ஒரு ஐலாண்டுனா அதுதான் நல்லாயிருக்கும் போனால். இது பார்த்திங்களா அடுத்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ பண்ணிவிட்டு போட்டு தண்ணி கடலுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்களா பீச் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. தண்ணி கலர் பார்த்திங்களா அந்த ஒரு க்ரீன் கலர் மாதிரி நேச்சுரலாக அப்படியே சூப்பராக இருக்குது. வந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு சுற்றி மலை ஒரு சின்ன கடலுக்குள்ளே ஒரு சின்ன மலை. அந்த மலைக்குள்ளே பக்கத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லு இது மாதிரி. அந்த மலை சுற்றி இந்த மாதிரி தண்ணிங்க சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டி எல்லாம் முடிச்சுட்டு பனானா ரைடு, அப்புறம் அந்த ஜட்கின்னு சொல்லுவாங்க, அது கரெக்டாக தெரியல, அது அந்த பைக்கில் உட்காந்து ஓட்டுற மாதிரி அந்த ஒரு போட்டு சூப்பராக இருக்குங்க. அது முடிச்சுட்டு பார்த்திங்களா அங்கே தனியாக இருக்குது பார்த்திங்களா, அங்கே ஒரு உட்காந்து ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி போட்டில் அப்படியே கூப்பிட்டு ஜாலியாக தனியாக ஓட்ட சொன்னாங்க. நமக்கு பயம் பிடிச்சிருச்சு. ஐயோ வேண்டாப்பா, நீ என்னை எங்கேயாச்சும் கூப்பிட்டு போய் விட்டுருப்பா, வீட்டிலே ஏறின இடத்துலையே விட்டுருப்பா அப்படின்ட்டு அங்கே இறக்கி விட்டுட்டு அப்புறம் அடுத்த எடுத்து முடிஞ்சுங்க. ரைடு எல்லாம் முடிஞ்சு நாங்கள் அடுத்தது கிளம்புறதா நீ. அப்புறம் எங்கள் போட் வேறு பாதி கடல்லே நின்றுச்சா. அப்புறம் அது இழுத்து தள்ள சொல்லிட்டாங்க போட்டை. அப்புறம் கொஞ்சம் கரையை இழுத்து கரைக்கு கொண்டு வந்து எல்லாம் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லி கரையில் இந்த கரைக்கு இழுத்துட்டு வந்தோம். எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களுக்காக. வந்து வாங்கடா யாராச்சும் இழுங்கடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நாங்களே இழுத்துட்டு டக்குன்னு நாங்களே ஃபஸ்ட்டாகவே ஏறிட்டோம். பார்த்திங்கன்னா இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற அப்படி ஒரு ஆள் எப்போவுமே தேவைப்பட மாட்டிருக்குது. சப்போஸ் போகிற வழியே நின்றுச்சுன்னா இறங்கி தள்ளுறக்கு போட்டை. சேஃப்டி ஜாக்கெட்டில் வச்சுருக்குறாங்க எல்லாருமே. ஓகே மக்களே, இங்கேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கு டைம் ஆச்சு. இங்கேருந்து கிளம்புறோம். அப்படியே தண்ணியில் நீ அடுத்தது பார்க்கும்போது நேராக இங்கே கரைக்கு எங்கே ஏறணுமோ அதே இடத்துக்கு எங்களை கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. இது மாதிரி நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்துட்டு தாய்லாந்து போனீங்கன்னா இதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேங்களா? நிறைய இடம் இருக்குது. கோரல் ஐலாண்ட் இருக்குது, அப்புறம் சஃபாரி வேர்ல்ட் இருக்குது, புத்தா டெம்பிள் இருக்குது. எங்கள் நங்கூரத்தை எடுத்து உள்ளே போட்டாங்க பார்த்திங்களா. இதுதான் இந்த கடலை கப்பல் எங்கேயும் போகாமல் இருக்கிறதுக்காக குட்டி நங்கூரம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த போட் எங்கேயும் போகாமல் இருக்கிறதுக்காக.
ஓகே மக்களே, நம்ம போட்டு கிளம்பி போயிட்டுருக்குது. செம ஸ்பீடாக போயிட்டுருக்குது. நம்ம போட்டு இப்போ நேராக கரைக்கு தான் போயிட்டுருக்குது. நாங்கள் எங்கே ஏறணுமோ அங்கேயே அதே இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே மத்தியானம் லஞ்சை முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே ரூமுக்கு போயிடுவோம். நீங்களும் யாராச்சும் போகாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. கோரல் ஐலாண்ட் போயிட்டு வாங்க. இது மாதிரி ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணுங்க, பயப்படாமல் என்ஜாய் பண்ணுங்கள். அது போக சஃபாரி வேர்ல்டு போயிட்டு வாங்க, புத்தா டெம்பிள் போயிட்டு வாங்க. நம்ம வீடியோஸ் பாருங்கள், இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். இனிமேலும் நான் போடுவேன். 2 டேஸ்க்கு ஒருக்கா ஒரு வீடியோ போடுவேன். மோர் தென்ஸ் போக போக டெய்லி ஒரு வீடியோ போடுறதுக்கும் கூட ட்ரை பண்ணுவேன். நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் இருந்தால் தெரியப்படுத்துங்க. ஓகே, பாய் பாய், see you. நம்ம பிளேஸ்க்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you later. என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய்.